ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் காலரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது குரு பூர்ணிமா அப்படின்ட்டு சொல்கிறாங்களே, அதோட விசேஷம் என்ன? குருன்ற ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு ஒரு மனிதர்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்ற ஒரு பழமொழி எல்லாருக்குமே தெரியும். பட் அப்படி ஒரு குரு நம்மளை பார்க்கணும், ஜோதிடப்படியும் பார்க்கணும். அவரோட ஒரு சித்தர் மகான் அவங்க ஒரு குருவாக இருந்து நம்மளை பார்க்கணுன்னா நம்ம அதுக்கு எலிஜிபிளாக என்ன பண்ணணும், நமக்கு அது தகுந்தால நம்ம எப்படி இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா இந்த குருன்ற ஒரு விஷயமே முழுமையான சுபம், அதாவது வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான சுகம், சௌக்கியம், சௌபாக்கியம், எவ்ரிதிங் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த குரு. அது கிரக ரீதியாக இருக்கட்டும், மகான்கள் சித்தர்களாக இருக்கட்டும், இவங்க யாராக இருந்தாலும் அந்த 2 எழுத்து இருக்குது பாருங்கள், குரு. இந்த குரு எப்படியுமே நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விசேஷமான திருநாமம் தான் அந்த குரு. சரிங்க, இந்த குரு பௌர்ணிமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷங்களை சொல்லுவாங்க. அதாவது இப்போ சித்திரை பௌர்ணமின்னா சித்ரா பௌர்ணமி நட்சத்திரம் தான் மோஸ்ட்லி ஒரு பௌர்ணமிக்குனாலே நட்சத்திரத்தை தான் ரொம்ப மீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் சொல்லுவாங்க. ஸோ ஆவணின்னா ஆவணி அவிட்டம், இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி தை மாதம் தைப்பூசம், அப்படி 1-2 பௌர்ணமிக்கு தான் நட்சத்திரங்கள் வராதுக்காண்டி, மற்றபடி மோஸ்ட்லி எல்லாமே நட்சத்திரங்களை வச்சு தான் பௌர்ணமியை விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கம் நம்ம முன்னோர்கள், நம்ம பெரியவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ஆனி மாதம் பௌர்ணமியை மட்டும் ஏன் குரு பௌர்ணிமான்ட்டு சொல்கிறாங்க? அதுவும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பூராடம் பௌர்ணமி இல்லைன்னா மூல பௌர்ணமி அப்படின்ட்டு சொல்லியிருக்கலாமே. பட் அதுக்கு மட்டும் ஏன் குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறாங்க? அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தையே நம்ம முதல்ல தெரிஞ்சுட்டோன்னா, அப்போ நம்ம முன்னோர்கள், நம்ம பெரியவங்க ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் குருன்ற ஒரு விஷயத்தை இந்த குரு பூர்ணிமா மூலிமா நமக்கு வலியுறுத்தின்றே வந்திருக்காங்க. நம்ம வழக்கம் போல் குரு பூர்ணிமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சரிப்பா அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போய் ஒரு வணக்கம் போட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்ட்டு தான் நினச்சிருக்கோம். பட் இந்த மாதிரி காலங்களெல்லாம் நாம் நிச்சயமாக பயன்படுத்திட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு உத்தமமான குரு அடைவோம். குரு அடைவதன் மூலியமாக சகலவித காரிய சித்தி அப்படின்ட்டு அடியேன்னு சொல்ல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பூர்ணிமான்றது ஏன் குரு பூர்ணிமா ஆச்சு அப்படி பாருங்களேன். சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கும் பொழுது, மேஷ ரிஷபம் மிதுனத்தில் இருக்கும் போது, இந்த சந்திர பகவான் அப்போ எங்கே இருப்பார்னா, பொதுவாகவே பௌர்ணமின்னா 2 பேரும் எதிர்க்க இருப்பாங்க, சூரிய சந்திரர்கள். அப்போ இந்த சந்திர பகவான் எங்கே இருப்பார் பார்த்துட்டிங்கன்னா தனுசில் இருப்பார், தனுசு வீட்டில். ஸோ அந்த தனுசு வீடு குறிக்கக்கூடிய இடம் எதுன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு 9வது இடம். அது இந்த 9வது இடம் தான் குரு, பாக்கியம், உபதேசம், இது அத்தனையும் சொல்லக்கூடிய இடம், மிகப்பெரிய புண்ணியம், இது அனைத்தையும் சொல்லக்கூடிய இடம் இந்த 9ஆம் இடம். ஒரே இடம்தான் பாக்கியத்தையும் சொல்லுது, குருவையும் சொல்லுது. அப்போ யாரெல்லாம் குருவை அடைய பெற்றார்களோ அவங்க தான் உண்மையான பாக்கியவான்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடியேன்னு சொல்லலை, இந்த முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ ஒவ்வொருவரும் குருவை அடையணுன்ற ஒரு விஷயத்தை தான் இந்த குரு பூர்ணிமான்ற ஒரு விஷயமே நமக்கு எடுத்து சொல்லுது. சரி, ஆனால் ஒரு சிலருக்கு, நிறைய பேருக்கு அவன் வாழ்கிறதே பிரச்சனையாக இருக்குது. இதில் குருன்ட்டு எங்கே போய் அப்படியே குரு தென்னாலும் இப்போ மோஸ்ட்லி இந்த பயிற்சிக்கு அவ்வளோ, அந்த பயிற்சிக்கு இவ்வளோன்ட்டு ப்ரைஸ் டேக் குரு தானே இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அது ஒரு உள்ளார இருக்க தானே செய்யும். பட்டு நம்ம அது என்னென்னா, நம்ம எந்த பெரியவங்களையும் நம்ம குறை சொல்லக்கூடாது, குற்றமும் காணக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன திங்கிங்கில் இருக்கிறோமோ அதுக்கேற்ப தான் நமக்கு உத்தமமான அந்த குரு வாய்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் எப்பொழுதுமே குறிப்பிடுவார். நம்ம பொருளாதாரத்தையே மீன் பண்ணி நம்மளோட சுக சௌக்கியத்தை மட்டுமே நினச்சிட்டு இருந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஃப்ரீக்குவன்சியில் தான் ஒரு குருநாதர் நமக்கு அமைஞ்சிருவார். அப்புறம் அவரை பற்றியே திங்க் பண்ணுவார், என்ன கலெக்ஷன் பண்ணலாம், என்ன நம்ம சேஃப்டி பண்ண முடியும், இவங்ககிட்ட இருந்து வாங்க முடியும்ன்ட்டு. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம பொதுநலத்தோட நம்மளும் நல்லா இருந்து நம்மளும் இந்த பிறவி எப்படியாவது கடை தேற்றணும். 2வது நம்மளால் முடிஞ்சது சின்ன சின்ன கைங்கரியங்கள், நம்மளால் முடிஞ்சது, நம்ம பிறர்கிட்ட எதிர்பார்த்து கை நீட்டாமல் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன காரியங்களையாவது செய்யணும். அது செய்யறத கூட நமக்கு கைட் பண்ணுறதுக்கு. ஏன்னா
அந்த ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்ட்டு ஒரு பழமொழிலாம் இருக்குது பாருங்களேன். அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் உண்டு. அதாவது வந்து செய்கிறோன்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு தோணும் போது செய்கிறது அது ஒரு புண்ணியம் தான். பட் ஆனால் காலம் அறிந்து குறிப்பறிந்து அவங்கவங்க நட்சத்திரம் ராசி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ப எந்த காலத்தில் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நம்மளோட வாழ்க்கை ஸ்திரப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் ஒருத்தர் வந்து சொன்னால் தான் தெரியும். எல்லாருமே ஸ்பான்டேனியஸாக எல்லாராலையும் வந்து தெரிஞ்சிக்க முடியும்னு ரொம்ப கஷ்டம் அது. அதனால் இது ஒரு ஆள் தெரிஞ்சுட்டு அதை பல பேருக்கு வந்து நிச்சயமாக வந்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு சொல்லக்கூடியவங்க தான் மகா உத்தமமான குருக்களாக இருக்காங்க வாத்தியார் மாதிரி. ஸோ ஆனால் இப்போ நம்ம ஏன் இங்கே வாத்தியார் இங்கே இது பண்ணணும்னா இங்கே ப்ரைஸ் டேக்லாம் மோஸ்ட்லி கிடையாது. அவங்கவுங்களே விருப்பப்பட்டது அவங்கவுங்களே செஞ்சுட்டு அப்படியே தான் போகிறோம் வச்சுங்களேன். ஸோ அது மாதிரி நம்ம வந்து அந்த மற்றவங்கள இப்படி குருக்கள்னால் இன்றைக்கி எங்கே போய் தேடுறது, குருனாலே இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம எந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறோமோ நம்ம நல்ல எண்ணத்தோட பொது சேவையோட பொது நலத்தோடு நம்ம வந்து நம்ம பிறவியை நல்லபடியாக கடை தேர்த்தணுன்ட்டு நம்ம விரும்பும் பொழுது அதற்கேற்ப உத்தமமான குரு எங்கே இருந்தாலும் வருவாங்க. ஏன்னா வாத்தியார் வந்து அப்போவே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்னென்னா சென்னையில் மட்டும் 10,000 பேர் இருக்கிறாங்களா உத்தமமான சத்குருகள் சித்தர்கள். அவங்க கிட்டத்தட்ட அவங்க அத்தனை பேரும் சித்தர்களாம். 10,000 சித்தர்கள் இன்னைக்கு வரைக்கும் சென்னையிலேயே இருக்கிறாங்கப்பா. வெறும் சென்னையில், இந்த தமிழ்நாடு அவ்வளோ பெருசு, பட் வெறும் சென்னையில் மட்டும் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கள யாரும் கண்டுக்கிறது இல்லை, அவங்கள யாரும் அடையாளம் பார்க்குறதும் இல்லை. அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செஞ்சுன்னு இருக்காங்க. ஆனால் நம்ம முழுமையாக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஒரு குரு அடைய வேணும்ன்ட்டு கேட்டுட்டோன்னா அவங்க எங்கே இருந்தாலும் வந்து நம்மளை வந்து ஆட்கொள்ளுவாங்க. அப்படி ஆட்கொள்ளும் பொழுது அநேக விதமான பிரச்சனைகள் நம்மளை விட்டு விலகிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு பாருங்கள். சென்னையிலேயே சென்னையோட டென்சிட்டியில் 10,000 பேர்னா அப்போது ஹோல் வேர்ல்டில் எத்தனை பேர் இருப்பாங்க. ஈவன் எவ்ரி கண்ட்ரி எல்லா நாட்டிலையும் சித்தர்கள் இருக்கிறதா தான் வாத்தியார் சொல்லுவார். எல்லா மதத்துலேயும் எல்லா இனங்கள்லையும் எல்லா இடத்துலையும். ஆனால் நம்ம தேடல் தான் நமக்கு முக்கியங்க. அதனால தான் தீர்த்தம் தல மூர்த்தம் முறையாய் வலம் வரும் யாவர்க்கும் சத்குரு வாய்க்கும் பராபரமே அவர் சுவாமி சொல்கிறாருன்னா, முதல்ல குரு அடையிறதுக்கு தான் கோயிலுக்கு நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அது தெரியாமல் நம்ம சுவாமியை எப்படி அனுகிரகம் பண்ணுறாருன்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படிலாம் அனுகிரகம் பண்ண மாட்டாரு. மோஸ்ட்லி நீங்கள் பெரியவங்களோட வரலாறு புராணங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன். அவர் குருவாக இருந்து தான் ஆட்கொண்டு அனுகிரகம் பண்ணுறாரு. அப்போ பாருங்கள், ஒருத்தர் நமக்கு ஏதாவது பண்ணணுன்னா அது வந்து இந்த வடிவில் வந்து தான் இப்படி அனுகிரகம் பண்ணுறாங்க. இறைவனே குருவாக வந்து தான் ஆட்கொண்டு அனுகிரகம் பண்ணுறாரு. ஸோ அதனால் அந்த குருவோட மேன்மை வந்து அலாதியானது. அதை நம்ம ஒவ்வொருவரும் அடைய பெறணுன்றது தான் வலியுறுத்துவதுக்கு தான் இந்த மாதிரியான குரு பூர்ணிமா போன்ற காலங்கள்லாம் வருது. நம்ம இதை வழக்கம் போல் அப்படின்னு நினச்சிண்டு அப்படி இது பண்ணாமல் உத்தமமான நம்ம அடியார்கள் அனைவருமே வாத்தியார மாதிரி ஒரு உத்தமமான சித்தரை நீங்கள் அடைய பெற்றிருக்கிறதுனால மிகப்பெரிய பாக்கியவான்கள். ஏன்னா 9ஆம் இடம் குரு ப்ளஸ் குரு அடைஞ்சவங்க அத்தனை பேரும் பாக்கியவான் தானே. அதனால் பாக்கியவான்கள். ஏனைய அனைவரும் அனைத்து அன்பர்களும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு குருவை நிச்சயமாக அடையணும். அது யார் தருவான்னா இறைவன் தான். அந்த குருவாக அந்த மனித வடிவில் வரக்கூடியவர் இறைவன் தான். வேறு வாத்தியாருன்னா இப்படி இருப்பார், குடிமை வச்சுண்டு கடுக்கன் போட்டுண்டு இப்படி இருக்காருன்ட்டு நம்ம நினைக்கிறோம். அந்த உருவத்தில் இறைவன் தான் இருந்து நம்மளை ஆட்கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுறான்ற ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் ஒருத்தர் குருன்னு தேர்ந்தெடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம அவரை பற்றி யோசிக்கவே கூடாது. இவர் என்ன இப்படி பண்ணார், அவர் அப்படி சொன்னார், இப்படி செஞ்சார், காசு கேட்குறாரு அப்படிலாம் கூட யோசிக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவது இழுக்குன்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு குருவை நம்ம அடைவதற்கு முன்னாடி நல்லா சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முழுமையாக அவர்கிட்ட நம்ம வந்து சரண் புகணும், அடைக்கலமாகணும். அவங்க போய் அடைக்கலமாயிட்டு முன்னாடியே அப்புறம் என்ன இதுன்ட்டு யோசிச்சுட்டு பின்வாங்கிறது மிகப்பெரிய தவறான காரியம். அதனால் ஒரு குருவை ஒவ்வொருவரும் அடையக்கூடிய ஒரு விசேஷமான காலம்தான் இந்த குரு பூர்ணிமா. சரி, ஓகே. இதை தான் வந்து இவ்வளோ நேரம் தத்துவமாகவும் போயிட்டு இருந்தால் அப்புறம் உங்களுக்கு போர் அடிக்கும். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இங்கே உங்களுக்கு சொல்லி முடிச்சிடும் குருவர்களால். என்ன அது பார்த்துட்டிங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 13-12 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு விசேஷமான குரு பூர்ணிமாங்க. ஏன் அப்படி பார்க்குறீங்களா? அதாவது இந்த சந்திர பகவான் தனுசுக்கு வரும்போது சூரிய பகவான் அங்கே மிதுனத்தில் இருக்கும் பொழுது தான் வரக்கூடியது பௌர்ணமி, குரு பௌர்ணமின்ட்டு பார்த்துட்டோம். இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னா, இப்போ அந்த சந்திர பகவானை அந்த குருவே பார்க்குறாரு. எங்கேருந்து மிதுனத்திலேயே இருந்து சூரியனும் ப்ளஸ் குருவும் சேர்ந்து பார்க்குறோம். அதுவே ஒரு சிவராஜ யோகம். ஸோ இந்த குரு பூர்ணிமா சிவராஜ யோகத்தோடு வரக்கூடிய ஒரு விசேஷமான குரு பூர்ணிமா அது.
இந்த குரு பூர்ணிமாவில் இன்னும் ஒரு கூடுதல் விசேஷம் அப்படி பார்த்திங்கன்னா, ஒரு பௌர்ணமின்றது பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சந்திரனோட பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாள் அது. அன்றைக்கி இந்த மாதிரி குருவும் சந்திரனும் எதிர் இருக்கக்கூடியது வந்து கஜகேசரி யோகன்ட்டு ஒரு அதிவிசேஷமான யோகம் கூடியது அது. அந்த கஜகேசரி யோகன்றது ஜோதிடத்தில் பார்த்துட்டிங்கன்னா சகலவித தோஷத்தின் நிர்மூலமாக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குரு பூர்ணிமா தான் இந்த வாட்டி நமக்கு எல்லாம் இறைவனோட அருளால் கிடச்சிருக்கு. இந்த குரு பூர்ணிமாவில் முடிஞ்ச அளவுக்கு ஜீவாலயம் தரிசனம், குரு ஸ்லோகங்கள், குரு துதிகள், வாத்தியாரோட நிறைய துவாதச நாமம் நிறைய இருக்குது, அதெல்லாம் கூட சொல்லுங்க. இல்லை எங்களுக்கு யாருக்கும் குருவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் கண்டிப்பாக எதுன்னு ஜீவாலயம் போய் தரிசனம் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து குரு வேண்டும் என்ட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக ஏன்பா எல்லாருமே பணம் வேண்டும், வீடு வேணும், நகை வேணும், கார் வேணும்ன்ட்டு கேட்பாங்க, நீ குரு வேணும்ன்ட்டு கேட்குறியான்னு. இத்தனையும் இந்த வீடு, பணம், நகை அண்டு வாகனம், எவ்ரிதிங், இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாக்கியவானுக்கு தான் இது அத்தனையும் அமையும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அவன் ஒரு பாக்கியசாலிப்பா, நல்ல வீடு வாசல், நல்ல மனைவி, குழந்தைகள் எல்லாமே இருக்குது, அவனுக்கு பாக்கியம் பண்ணாம்பா அவனுக்கு அப்படின்வாங்க இல்லையா. அந்த பாக்கியம் ஒருத்தனுக்கு கிடைக்கணும்னா அவனுக்கு குரு இருந்தே தீரணும். நிறைய பேர் யோசிப்போம், இதெல்லாம் குரு இல்லாமல் எவ்வளோ பேர் பணக்காரனாக இருக்கான், அவனெல்லாம் இப்போ குருவாக இருக்காங்க. எல்லாருக்குமே பேக்ரவுண்டில் நிச்சயமாக வந்து நமக்கு தெரியாது. ஒவ்வொருவருமே ஒவ்வொருத்தரோட கைடன்ஸில் தான் வந்து இயங்கிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் 2 பேர் இயங்கல்னா கூட அவங்க ஜாதகத்தில் குரு மிகப்பெரிய வலிமையாக இருந்து அவங்கள வழி நடத்திட்டு இருப்பார். ஸோ இதுதான் ஆக மொத்தத்தில் குரு இல்லா வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு குருட்டு வாழ்க்கையை வாழாமல் வெளிச்சத்துக்கு வருவோம். அதுக்கு குருவோட துணை நிச்சயமாக வேணும். நம்ம எல்லாருக்கும் இறைவனோட அருளாலையும் வாத்தியாரோட பெருங்கருணையாலும் எல்லாரும் குரு அடைய பெறுவோம். ஓம்.